மகரத்தை பொறுத்த மட்டில் இந்த குரு பெயர்ச்சி 6ல் மறைகிறது. சேமிப்பு, நோய்களுக்காகவும் உடல் பிணியை தீர்த்து கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலைக்காகவும் செலவிடக்கூடிய நிலைகள் உருவாகும். இதை நேர்விதமாக சொல்லணும் அப்படின்னா, நாட்பட்ட நோய்கள் படிப்படியாக குணமாகும், அதற்காக கொஞ்சம் செலவாகும் என்பதை தான் நான் அப்படி சொல்கிறேன். ஆகவே நோய் தீரும். அதுபோல சுயநலத்திற்காக பழகியவர்கள் தானாக விலகிச் செல்வார்கள். குடும்ப தேவைகளுக்காக வாங்கிய கடன்கள் அடைபடும். பார்வைகள் என்று எடுத்துக்கொண்டால் 5ஆம் பார்வை 10ல் பதிகிறது. கர்மஸ்தானம் குரு பார்வை பெறுகிறது. தொழிலில் இருந்து வந்த மந்த நிலை நீங்கி வேகமெடுக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த குடைச்சல்கள் தீரும். 7ஆம் பார்வை 12ஆம் இடத்தில் பதிகிறது. செலவு சுப செலவாகும். குறிப்பாக சொல்லணும்னா உபயோகமான செலவாக இருக்கும். சொந்த அலுவல் காரணமாக அல்லது உத்தியோகத்தினுடைய அலுவல் ரீதியான காரணங்களுக்காக இருந்து வந்த அலைச்சல்கள் குறையும். 9ஆம் இடத்து பார்வை 2ல் பதிகிறது. நிம்மதி இல்லாமல் இருந்த குடும்பம் அமைதியாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அரங்கேறும். பேசாமல் இல்லை ஏதாவது ஒரு சிக்கல் ஒரு காரணமாக ஒரு சண்டை சச்சரவுகளால் பிரிந்த உறவுகள் ஒன்றிணையும். பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் ஆதரவற்றோர்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகளை செய்து வாருங்கள். அது குருவினுடைய அந்த அனுக்கிரகத்தை மேலும் பலப்படுத்தும். நன்றி.